ஹாய் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று ஞாயிற்றுக்கிழமைங்க, எவ்வளோ நாள் ஆச்சு எங்கள் வீட்டில் செஞ்சு. நான் தான் விரதத்தில் இருந்தேன்னு சொன்னேன்ல, அதனால் செய்யவே இல்லை. நேற்று தான் செஞ்சேன். நாட்டுக்கோழி குழம்பு தான் வச்சேன். எனக்கு ரொம்ப நாள் ஆச்சா, கை கால்லாம் வலி வேறு. அதனால் நாட்டுக்கோழி எங்கள் வீட்டுக்காரர் எடுத்துகிட்டு வந்தார். நாட்டுக்கோழி குழம்பு வச்சு காலையில் இட்லி சுட்டு நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம். நல்லாங்க, எவ்வளோ நாள் ஆகிடுச்சனால டச்சு வந்துங்க நல்லா சூப்பராகவே செஞ்சிட்டேன். பெருசெல்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நல்லா மிளகா, மிளகு ஜீரகம் இதெல்லாம் அரைச்சி ஊற்றி விசில் விட்டு எடுத்துட்டு, அப்புறம் இட்லி ஊற்றிட்டேன். இட்லி ஊற்றி எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சு நல்லா எப்பயுமே இட்லி ஊற்றினா எப்படியும் ஒன்று சொதப்புவேன். நேற்றுன்னு பாருங்கள், நல்லா வந்துச்சு. எங்கள் பொண்ணும் எங்கள் நாத்தனார் பேரனும் இட்லி நல்லா செஞ்சிருந்த பெரியம்மா அப்படின்னு சொல்லியிருந்தான். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுனால ஓரளவு காரம், பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி காரம் தான் போட்டேன். ஓரளவு நல்லா சூப்பராக இருந்துச்சு. அந்த குழம்புக்கும் அந்த இட்லிக்குங்க செஞ்சு காலையில் சாப்பிட்டேன் பாருங்க. சூப்பராக இருந்துச்சு. அப்புறமேட்டு என் பொண்ணு, அம்மா நல்லா வச்சுருக்கிறம்மா அப்படின்னா. எனக்கு நான் தான் செஞ்சேனான்னு ஆச்சரியமாக போயிடுச்சு. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.